இயக்குனர் தங்கம் தயாரித்து இயக்கிய பிரேமில் விவரணப்பட குருவட்டு வெளியீடு. மரியாதைக்குரிய இயக்குனர் வா கௌதமன், இயக்குனர் தினந்தோறும் நாகராஜ் அவர்கள், குமுதம் இதழின் தலைமை பொறுப்பில் இருக்கும் மரியாதைக்குரிய அரவிந்த். அவையில் இருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஆமாம், பிரமிழ் என்கிற ஒரு மந்திர சொல்லுக்காக ஈர்க்கப்பட்டு எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். தலை வணங்குகிறேன் எல்லோருக்கும். அது பிரமிழ் மீது உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அன்பின் பிணைப்பு தான். அது எனக்கு முன்னாடி நாகராஜ் பேசியிருந்திருக்குன்னு, அது மௌனமாக இருந்துடுறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பெருசாக பேச வேண்டாம், நான் ஒரு விரும்பினதுனால நாகராஜ் இங்கே நாங்களாகவே அழைக்கிறேன். நாகராஜோட விருப்பம் தான் எங்கள் விருப்பம். ஏன்னா நாகராஜுக்கு எனக்கான உறவு அவ்வளவு நீண்ட உறவு. நாகராஜை பேச வச்சு நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் எப்போவுமே. அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுவார். பட்டு 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 இருக்கு. ரொம்ப தந்திரமாக யோசிக்கிறாங்கல்ல, அவங்க தான் நிதானமாக அப்படி இப்படி யோசி அது வந்து போய். நாகராஜிட்ட அதெல்லாம் இருக்க ஃப்ளோ அப்படி ஒன்று இருக்கும் பாருங்க. ஏன்னா அவர் இதயத்திலேருந்து பேசுவார். அப்படி ஒரு பேச்சுக்கு நம்மளாம் ரசிகர்கள். சின்னதாக ஒன்று சொல்லுவார், தலைவா கஷ்டம் தானாக வரணும் தலைவா, லெட்டர் போட்டு வர வைக்கக்கூடாது அப்படிம்பார். அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், இவனுங்கெல்லாம் இலவசமாக கிடைச்சா எலிமருந்து கூட குடிக்கிறாளுங்க அப்படிம்பார். இந்த மாதிரி நிறையா இருக்குன்னு வைங்களே, தெரிக்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு பேச்சு நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு அந்த பேச்சு கேட்கறதுக்கு கொடுத்து வைக்கல. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி பேசுங்க நாகராஜ், உங்கள் பேச்சு எல்லோரும் கேட்கட்டு. ஆமாம், அடுத்து சிறப்பு பேச்சாளராக தலைமை பேச்சாளராக வந்திருக்கிற கௌதமுக்கு நன்றி. இயக்குனர் வா கௌதம் அவர்கள் தொடர்ந்து தீவிரமாக தமிழ் தேசிய உணர்வோட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிக்கல்களையுமே பிரதிநிதித்துவப்படுத்துகிறவரா, எல்லா சிக்கல்களும் தீர்ந்து ஒரு அமைதியான இணக்கமான தமிழ்நாடு உருவாகணும், எல்லா மக்களும் இன்புற்று வாழணுங்கிற அந்த ஆசையில் இருக்கிற ஒருவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கிறது, தலைமையாற்ற வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரும் மகிழ்ச்சி தான். சரி, இனி நேராக நான் டாக்குமெண்ட்ரிக்கு வந்துடுறேங்க. பிரமிழை பொறுத்தளவு பிரமிழ் யார் அப்படின்னா, பிரமிழ் முரண்களின் கலவை. பிரமிழ்ங்க கிழக்கு மேற்கின் கலவை. கிழக்கு அப்படிங்கிற போது நம்ம தொன்மை. அப்போ தமிழ் மண்ணுக்கு மட்டும்தான் தொன்மை இருக்கா, உலகத்தில் யாருக்கும் தொன்மை இல்லையா அப்படின்னா அப்படி அல்ல. கிழக்கின் தொன்மை அது வேற, மேற்கின் தொன்மை வேற. கிரேக்க நாகரிகங்களுக்கோ ரோம நாகரிகங்களுக்கோ ஆன தொல் அடையாளங்கள் வேற. அவர்களுடைய அறிவு சுனை, அறிவு ஊட்டு, அறிவின் தோற்றுவாய் வேற. அந்த அடிப்படையிலிருந்து அவங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் உருவாகின்றன. அவங்களுடைய ஆட்சி அமைப்புகள் அனைத்துமே அங்கிருந்து உருவாகுது. தமிழுடைய தொன்மை வேற. இந்த தொன்மையை அதனோட ஆழத்தில், அதனோட ஊற்றுவாயில் போய் உணர்ந்தவர் பிரமிழ். அது 20ஆம் நூற்றாண்டில் பிரமிழ் அளவுக்கு யாருக்கும் கிடைக்கல. ஒன்று. ரெண்டாவது, மிக உச்சத்தில் பிரமிழ் அதை பார்த்தார். 20ஆம் நூற்றாண்டோட மிகச்சிறந்த 3 ஆளுமைகள் பாரதி, புதுமைப்பித்தன், பிரமிழ் அப்படின்னா, முந்தைய இருவரை காட்டிலும் பிரமிழ் துல்லியமாக அந்த தொன்மையை பிடிச்சார். அந்த தொன்மை என்னன்னா மெய்யியல் மரபு. ஒரு குமரிக்கண்டத்திலிருந்து வர்ற மரபு அதுங்க. குமரி கண்டம் உடைஞ்சு செதஞ்சு நிலம் 2ஆக மாறி ஈழத்தமிழராகவும் இங்கத்திய தமிழராகவும் நம்ம வரலாற்றில் மாறுறோம். அந்த குமரிக்கண்ட நிலத்திலேயே உருவானது தான் மெய்யியல். அந்த மெய்யியல் எல்லா மனிதர்களும் ஒன்று அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், எல்லா உயிர்களும் ஒன்று அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அக்ரணி உயர்திணை வேறுபாடு கூட அற்றது தான். தன்னை இழக்கிறதுங்க, தன்னோட அகந்தையே முற்றிலுமாக இழக்கிறது. கையை கட்டிக்கிட்டு நான் தன்னடக்கமாக இருக்க அப்படிங்கிறது அல்ல. மனமற்று போகுதல். 2 வகையான மனிதர்கள் உண்டு. மனதோடு வாழ்பவர்கள், மனமற்று இருப்பவர்கள். புத்தர் மனமற்று இருந்தவர், மகாவீரர். நம்ம பழைய ஞானிகள், தமிழ் மரபில் வந்த மெய்யியலாளர்கள், நம்ம சித்தர்கள், பரணகிரிநாதரோ அல்லது அங்கே தொடங்கி எல்லாருமே, நீங்கள் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அனைவருமே
மனமற்ற நிலையை உணர்ந்தவங்க. இப்படி 2 வகையான மனிதர்கள் உண்டுங்க. இந்த மனமற்ற மனிதர்கள் தான் இயேசுவோ புத்தரோ நபிகளோ, அவங்க அந்த நிலையை மற்றவர்களும் அடையணுங்கிறதுக்காக தான் மதங்களை உருவாக்குனாங்க. அது தானற்ற ஒரு நிலை. அதுதாங்க தமிழுடைய தொன்மம். அதுதான் ரமண மகரிஷி ஒரு தடவை சொன்னது, தமிழ் ஒரு ஆன்மீக மொழி அப்படின்னு. அதுக்கு ரமண மகரிஷி சொல்கிறாரு, உள்ளது உள்ளல் உயர் உள்ளல் அப்படிங்கிற வரியில் எடுத்துக்கிட்டு அந்த உள்ளல் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. உள்ளல் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டை மட்டுமே குறிப்பிடக்கூடியது, பாஸ்ட் இல்லை, ஃப்யூச்சர் இல்லை. உள்ளினான் உள்ளுவான் வராது. உள்ளல் ப்ரெசன்ட், பீயிங், எக்ஸிஸ்டன்ஸ், இருத்தல், அவ்வளோதான். அப்போ ரமண மகரிஷி சொன்னது என்னென்னா, இப்படி ஒரு சொல் புழக்கத்தில் இருக்குது, இந்த மொழியில் இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு அனுபவம் இந்த மொழி பேசுகிற மக்கள்கிட்ட இருந்திருக்கு, இந்த நிலத்தில் இருக்குது. இந்த மொழி அதனால் ஆன்மீக மொழிங்கிறாரு. ஆன்மீகம் மதமும் வேறு வேறு. தானற்று போகுதல் ஆன்மீகம். மதம் அப்படி அல்ல. மதம் எல்லாருக்குமானது. அவங்க தப்பு பண்ணுவாங்க, குற்றங்கள் பண்ணுவாங்க, அழுவாங்க, வேதனைப்படுவாங்க. இந்த தானற்று போனவர்களுக்கு துயரம் கிடையாது, இன்ப துன்பம் எதுவுமே அற்ற ஒரு நிலை அது. அதை பற்றி அதிகமாக இப்போ பேச வேணாம். அதுதான் இது. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் ரமண மகரிஷி அதை சொல்கிறார், தமிழ் ஒரு ஆன்மீக மொழி அப்படின்ட்டு. அதை முதல் முறையாக தமிழில் சொன்னவர் பிரமிழ் தான். ரமணர் இப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழோட வேர் சொற்களை தேடி, வேர் சொற்களில் எப்படி அந்த அந்த ஆன்மீக கூறுகள் உள்ள படிமமாக இருக்கின்றன அப்படிங்கிறாரு. அந்த ஒளி தாதுகளிலிருந்து வேர் சொற்கள் உருவாகின்றன, வேர் சொற்களிலிருந்து கிளை சொற்கள் உருவாகின்றன. இப்படி அவர் ஒரு பெரிய வேர் சொல் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. நம்மகிட்ட பாவாணர் தொடங்கி நம்மகிட்ட பெருஞ்சத்திரனாருங்க, அருளி, சாலை இளந்தரையன், இன்னைக்கு ஐயா மாசோ விக்டர் வரைக்கும் வேர் சொல் ஆராய்ச்சியில் பலரும் இருந்திருக்காங்க, மேதைகள் தான். இவங்களுக்கெல்லாம் வாய்க்காத ஒரு கிழக்கத்திய மெய்யியல் மரபு பிரமிழுக்கு இருந்தது. அதனால் பிரமிழ் கண்டடைகிற வேர்ச்சொல் ஆராய்ச்சியை வழியாக அவர் எடுத்து நமக்கு கொடுக்குற முடிவுகள் எல்லாமே பேருண்மைகள். இது அதில் தான் தமிழோட தொன்மம் இருக்குது. இந்த அடிப்படையில் தான் பாரதியை விடவும் புதுமை பெற்றவனை விடவும் பிரமிழ் கொடுத்த பங்களிப்பு மேலானது. ஓகே, இப்படி கிழக்கோட தொன்மையில் இருந்து வர்றாரு. இந்த தொன்மையோட நவீனத்துவம் 2 பேர்கிட்ட இருந்தது. ஒன்று வள்ளலார், இன்னொன்று ஜெயகிருஷ்ணமூர்த்தி. வள்ளலாருக்கும் ஜெயகிருஷ்ணமூர்த்திக்கு முன்னையே வள்ளலார் தான் அதை கண்டுணர்ந்தார். எல்லா சமயங்களையும், எல்லா நூல்களையும், எல்லாவற்றையும் புறக்கணித்து அன்புதா அப்படிங்கிற இடத்த முதல் முறையாக சுட்டி காட்டினார். சமூக மாற்றம் அடிப்படையானது, மக்களை திரட்ட வேண்டியதாக இருக்குது, மக்களுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சமூக புரட்சியாளராகவும் வள்ளலார் திகழ்ந்தார். இதுதான் பிற்காலத்தில் ஜெயகிருஷ்ணமூர்த்திக்கிட்ட என்னவா வருது அப்படின்னா, தன்னை உணர்றதுக்கு எந்த வழியுமே வேண்டாம். எந்த மத நூலும், எந்த கடவுளும், எந்த வழிபாட்டு முறைகளும், எந்த இயக்கங்களும், எந்த கட்சிகளும், எந்த கோட்பாடுகளும், எந்த தத்துவங்களும் பயன்படாது. வினாடிக்கு வினாடி உள்ளத்தை கவனிங்க, அவ்வளோதான். எண்ணம் எழும்புற இடத்துல எண்ணத்தை கவனிங்க. நல்லது கெட்டது அப்படிங்கிறதோடு பார்க்க வேண்டியதில்லை. அப்படி பார்த்தாலே மனம் தந்திரமாக கபடமாக வேலை பார்க்க, நான் நல்லவன், நான் அறிவாளி. ஏன்னா நமக்கு நம்மளை பற்றி ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை நம்ம என்றைக்குமே காப்பாற்றிக்கிட்டே இருப்போம். இப்படி ஜெயகிருஷ்ணமூர்த்தி மையமாக விழிப்புணர்வு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டார். இதுதான் நவீனப்படுது. இந்த நவீனத்தை பிரமிழ் தொட்டு இருக்கார். இந்த நவீனத்திலிருந்து தான் பிரமிழ் ஜெயகிருஷ்ணமூர்த்தி மரபை தமிழ் இலக்கிய பரப்புக்குள்ளே, தமிழ் கலை பரப்புக்குள்ளே, தமிழ் பண்பாட்டு பரப்புக்குள்ளே, தமிழருடைய அரசியல் வரலாற்று பரப்புகளுக்குள்ளே அப்படியே தெளிக்கிறாரு தன்னோட எல்லா ஒர்க்குகள்லையும். இது கிழக்கோட தொன்மம். இன்னொன்று மேற்கோட எல்லா நவீனத்தவங்களையும் உள்வாங்கிட்டார். நீங்கள் பழைய கிரேக்க உரோம நாகரிகங்கள் தொடங்கி அதுக்கப்புறம் காரல் மார்க்ஸ் வந்ததுக்கப்புறமா முதலாளித்தம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, இப்படி எல்லாரை பற்றியுமே. அப்புறம் பிரமிழ் எழுதாத ஞான மார்க்கத்தை சேர்ந்தவங்களே கிடையாது வைங்களேன், எல்லாரை பற்றியும். இப்படி மேற்கிலிருந்து மேற்கில் ஒரு ஒரு மேற்குலகம் உருவாக்குன ஒரு ஜனநாயக மரபோ அல்லது வேறு ஏதோ ஒன்று இருக்குது இல்லைங்களா. குறிப்பாக தொழில் புரட்சிக்கு அப்புறமா ஏற்பட்ட 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா ஏற்பட்ட சில மாற்றங்கள், அது எல்லாவற்றையும் சரியாக உள்வாங்கி அந்த அந்த வெளியிலிருந்து வந்த அந்த மேற்கோட அறிவு இருக்குது பாருங்க, அந்த அறிவையும் தமிழோட தொன்மத்தோடு இணைக்கிறார். இந்த அளவில் தொன்மம் நவீனம் இரண்டோட மிக துல்லியமான மிக அருமையான கலவையாக பிரமிழ் இருந்திருக்கிறார். இது மேற்கு கிழக்கான ஒற்றுமை. இதுக்கடுத்து அவருடைய நோக்கம் என்னென்னா, எல்லா மனிதரும் ஆன்மீக விடுதலை அடையணும், அப்புறம் தமிழ் இனத்தின் அரசியல் விடுதலை. இந்த ரெண்டையுமே ஒரு முதன்மையை வைக்கிறாரு.
அது அந்த அடிப்படையில் தான் ஒரு ஈழத்துக்கு தேசிய கீதம் எழுதினது. அந்த தேசிய கீதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச கண்ணோட்டம் இருக்குங்க. எத்திசை நோக்கினும் எம்மவர் மானுட முற்றிலும் ஓர்குலமாகும் அப்படின்னு அந்த பாட்டை முடிக்கிறார். ஒரு தேசிய கீதம், நாட்டுப்பற்று, தேசிய நாட்டுப்பண் அப்படின்னா நாட்டுப்பற்று உருவாக்கணும். இவருடைய நாட்டுப்பண் என்ன செய்யுதுன்னா கடைசியாக நாட்டுப்பற்றை கைவிட வைக்குது. எத்திசை நோக்கினும் எம்மவர் மானுட முற்றிலும் ஓர்குலமாகும். எங்கே பார்த்தாலும் ஏழு தானே, ஒரு குலம் தானே, உண்மை தானே. இனத்தால், நிறத்தால், மொழியால், தேசங்களால் இப்படி வேறுபட்டு இருந்தாலும் என்னால் ஒன்று தானே, எல்லா மனுஷனும் ஒன்று தானே, எல்லா மனுஷனும் ஒன்று தானே, எந்த பாகுபாடு இல்லை. இதை கருத்தை அல்ல, உணர்வா உள்ள இருக்குன்னு. கருத்து வேற, அது ஏமாத்திடல. கருத்து சொல்லிட்டு போய் ரகசியமா நம்ம மனசுக்குள்ள என் ஜாதி, என் மதம், என்னோட இனம், என் தேசம் அப்படின்னு நம்ம அது அல்ல. பிரமிழ் அந்த தன்மையத்திலிருந்து விடுபட்டதுனால அந்த இடத்த அவரால் தொட முடிஞ்சுது. இது உலக மாந்தரோட விடுதலையா அப்படிங்கிறதாகும். ஆனால் தமிழருக்கு ஒரு அரசியல் விடுதலை வேணும் அப்படிங்கிற ரெண்டையுமே அவர் இணைச்சிருந்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ அந்த அந்த தமிழ் நாட்டுப்பண்ணை எப்படி ஆரம்பிக்குன்னா, கடல் அலை எதிர்வினில் விடுதலை உருமை தமிழ் ஈழத்தா எழுக அப்படின்னு ஆரம்பிக்கும். தமிழ் ஈழத்தா எழுக அப்படிங்கிறார். 85-86 எழுதுனது. கடைசி வரி என்னவா வருது? எத்திசை நோக்கினும் எம்மவர் மானோட முற்றிலும் ஓர்குலம் ஆகும். அப்போ உலகம் பூரா இருக்கிறவங்க இப்போ தமிழ் ஈழத்தா எழுகங்கிறதுக்குமே உலகம் பூரா என் மக்கள் அப்படிங்கிறதுமே முரண்பாடாக இருக்கலாம். அது அல்ல. இந்த உலகத்துக்குள்ள ஒரு 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 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அதிகாரத்தோட இறையாமையோட ஒரு மக்கள் கூட்டம் இருந்தால் தான் அந்த மக்கள் கூட்டம் வாழ முடியல, இல்லைன்னா அழிச்சிருவாங்க. இந்த அடிப்படையில் தான் அவர் தேசத்தை பார்க்குறாரு. பின்ன தேசங்கிறது, நாடுங்கிறது இன்னும் பிற மக்களோடு முரண்படுவதற்கானது அல்ல. இப்படி அவர் ஒட்டுமொத்த உலக மக்களோட ஆன்மீக விடுதலையும் தமிழ் இனத்தின் அரசியல் விடுதலையும் 2 கண்களாக வைத்திருந்தார். அப்புறம் திருமுருகன் சொன்ன மாதிரி அவர் பல கலையோட பல பிரிவுகள்லையுமே இயங்கின ஒருத்தர். இன்றைய நிலைமையில் பிரமிழ் நமக்கு தேவைப்படுகிறார். இன்னைக்கு நம்மகிட்ட நடப்பில் இருக்கிற கோட்பாடுகள் அனைத்துமே போன நூற்றாண்டு கோட்பாடுகள். அவையெல்லாம் கழிவுகள். நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடையில இப்போ இந்த ஒரு 15 நாளில் நம்ம பார்த்துருக்குறோம் எவ்வளவு பிளவுகள். ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா மீண்டெழ வேண்டிய காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீண்டெழ வேண்டிய ஒரு தருணத்தில் அந்த மக்களுக்குள்ள ஒரு பிளவு. அப்புறம் சாதி பிளவு, மத பிளவு, இனப்பிளவு வேற. தமிழ்நாட்டுக்குள்ள யார் தமிழர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாரும் தான் குடும்ப மொழியாக தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ வேறு ஏதாவது பேசி வாழ்கிறவங்களும் சேர்ந்தது தமிழர் தான். உலகம் முழுவதும் அதுதான் ஒழுங்கு. இப்போ நீங்கள் ஹங்கேரியில் யார் ஹங்கேரியன் அப்படின்னா, அவன் ஹங்கேரி மொழியை பேசுகிற 2 தலைமுறைக்கு முன்னாடியே ஹங்கேரியில் வாழ்ந்தவன் இருப்பான். அவங்க அம்மா போலந்துக்காரியா போலீஸு ரேஸாக இருக்குது, அப்பா செக்கு தேசியனமாக இருக்கும். அங்கேருந்து 2 தலைமுறையாக வாழ்ந்து ஹங்கேரி மொழி பேசுகிறனா இவன் ஹங்கேரியன் ஆயிடுவான். இப்படி தான் 2ஆம் உலக போருக்கு அப்புறமா தேசிய இன லிங்குஸ்டிக் நேஷனாலிட்டி அப்படிங்கிற வரையறையை ஐரோப்பா நிகழ்த்தி ஐரோப்பா முழுவதுமே ஒரு 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 ஒருங்கு தனித்தனி தேசங்கள் ஒருங்கிணைப்பு ஒற்றுமை இப்படி உருவாக்கி ஐரோப்பா தன்னோட சண்டையை தனக்குள்ள உட்சண்டையை நிறுத்திடுச்சு. இதுதான் தேசிய இன வரையறை. அதனால் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த இன ரீதியான ஒரு பகை உணர்வும் உண்டாகி இருக்குது. இதெல்லாம் என்ன நெருக்கடி அப்படின்னா, தமிழ் நிலம் தமிழ் நிலத்தில் இப்படி ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழர்கள் ஒன்றிணையாமல் பண்ணி இந்த நிலத்தை கபலீகரம் பண்ணுற ஒரு பெருந்திட்டம் தான் அந்த திட்டம். அது உலக ஒழுங்கோடு தொடர்புடையது. தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்துக்குமே நேரடி உலக அரசியல் தொடர்புடையது. அது இப்போ நான் விழாவையே பேச முடியாது. அதை பற்றி நிறைய நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம், அதுகளில் தெரியும். இந்த நேரத்தில் நமக்கு பிரமிழ் தேவைப்படுகிறார். பிரமிழ் தேவைப்படுகிறாருன்னா, பிரமிழ் ஒவ்வொன்றை பற்றியும் கொடுத்த கருத்துகள் இருக்கு பாருங்க, அந்த கருத்துகள் அல்ல. அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது பிரமிழுடைய கால வெளியில் அவருக்கு கிடைத்த ஒரு தரிசனம். ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட இடம், அங்கே ஒரு பிரச்சனை. இப்போ 2024 தமிழ்நாட்டுக்குள்ளே, தமிழ்நாடுங்கிற ஒரு இடம், இந்த காலம் இது ஒரு பிரச்சனைனா, மணிப்பூருக்கு வேறு காலவெளி, காஷ்மீருக்கு வேறு காலவெளி. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலவெளி, அந்த காலமும் அந்த இடமும் இணைஞ்சது.
பிரமிழோட காலவெளிக்கு உரிய பார்வையில் அவர் முன் வச்சுட்டு போயிருக்கிறார். எல்லாமே நம்ம ஏற்றுக்க வேண்டியதில்லை. ஆனால் பிரமிழ ஒரு கொண்டாடக்கூடிய பூசக வர்க்கமாக இருக்கிற ஒரு ஒரு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரமிழ் அன்னைக்கு அப்படி சொன்னார், அன்னைக்கு அப்படி சொன்னார், அன்னைக்கு அப்படி சொன்னாருன்னு அவரை தமிழர்கிட்டிருந்து பிரிக்கிறாங்க. தமிழ் தேசிய இனத்திற்கு உரிய மாபெரும் சிந்தனையாளர், கோட்பாட்டாளர், வழிகாட்டி, தத்துவவாதி, கலைஞன். தமிழில் ஒரு பண்பாட்டு புரட்சி நடக்கணும் அப்படின்னா அது பிரமிழுடைய அறிவு பரப்பிலிருந்து தான் நடக்கவே முடியும். ஒரு பெரிய வெற்றிடம் தமிழ் இருக்குது. இதை தமிழ் தேசியவாதிகள் பிரமிழ் இது வரைக்கும் சரியாக கவனிக்கலை. அவங்களுக்கு மெய்யியல் மரபு இல்லாத காரணத்தினால போன நூற்றாண்டில் ஏற்பட்ட பகுத்தறிவு, நாத்திகவாதம், அப்புறம் இடதுசாரி கோட்பாட்டுடைய கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம், இயங்கியல், இதெல்லாம் வந்த உடனே தங்களோட மெய்யியலை கைவிட்டுட்டோம் தமிழர். ரெண்டாவது, போட்டி உலகம், பொருள்வயப்பட்ட உலகத்தில் அறிவு பொருள்வயப்பட்டதாக தான் இருக்கும். அருள்வயப்பட்டதை நோக்கி நம்மளுடைய உணர்வு கொம்புகள் நீளாது தானே. இந்த ஆபத்துகள்லாம் இருக்குது. ஆனால் இதுகளுக்கு நடுவில் இந்த மாதிரி எந்த விபத்துகளுக்கும் ஆட்படாமல் தூய ஆன்மாவாக இருந்து பிரமிழ் அந்த ஒரு ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த கண்ணோட்டம் தான் நமக்கு தேவையொழியோ பிரமிழ் அன்னைக்கு இதை பற்றி இப்படி எழுதியிருக்காரு, அதை பற்றி எப்படி எழுதியிருக்காரு, அப்படியே அந்த கருத்தை மதவாதிகள் மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு தொங்க வேண்டாம். அப்படி தொங்குற ஒரு கூட்டம் தான் பிரமிழை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிரமிழை கொண்டாடுறவங்கள சொல்கிறேன். பிரமிழை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற இப்போ தமிழ் தேசியவாதிகள் பிரமிழை கண்டுக்கவே இல்லை, அது ஒரு சைடு விட்டுருக்கேன். ஆனால் பிரமிழை கொண்டாடுறவங்க அவர் தவறான முறையில் பிரமிழை கொண்டாடுறாங்க. இப்போ பிரமிழை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். ஆனால் வெகு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கானது அல்ல நம்ம வேலை. வெகு மக்களுக்கும் பிரமிழுக்கும் எந்த தொடர்புமே கிடையாதுங்க, எந்த தொடர்பும் கிடையாது. வெகு மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. அப்படி நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க, பிரமிழ் எல்லா இடங்களும் கொண்டு போகணும் அப்படிம்பாங்க. அது ஒரு ஆசை. பட் பிரமிழ் எல்லாருக்கும் ஆனவர் அல்ல. அவரோட ஒரு கவிதை, அவரோட ஒரு ஒரு வாசகம் அப்படின்னா அது ஒரு அறிவாளிக்கு உரியது தான். பிரமிழ் என்ன பண்ணுறாருன்னா இன்டலெக்சுவல்ஸை உபயோகப்படுத்துகிறாரு, இன்டலெக்சுவல்ஸை உருவாக்குறாரு, கலைஞர்களை உருவாக்குறாரு. பிரமிழோட முழு நோக்கமுமே அறிவு பரப்பில், பண்பாட்டு பரப்பில் மாற்றங்கள் உண்டு பண்ணுறது தான், வெகு மக்கள்கிட்டே அல்ல. இந்த இன்டலெக்சுவல் வேர்ல்டில் அவர் உருவாக்க நினைக்கிற மாற்றம் இருக்கு பாருங்க, அது வழியாக புதிய அறிவாளிகள், அறிவுஜீவிகள், புதிய கலைஞர்கள் இவங்க வருவாங்க. இவங்க மெயின் ஸ்ட்ரீமில் இயங்குற போது மெயின் ஸ்ட்ரீமில் மாற்றத்தை கொடுப்பாங்க. அரசியலில், கலை, இலக்கிய, அரசியல் எல்லாத்துலேயுமே பிரமிழால் உருவாக்கப்பட்டவர்கள் வரும்போது இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவையான, தமிழ் இனத்திற்கு, சமூகம் இல்லை தமிழ் இனம், சமூகங்கிற சொல்லும் இனங்கிற சொல்லும் வேறு வேறு, தமிழ் இனத்திற்கு தேவையான எல்லா தீர்வுகளும் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம பிரமிழை கையில் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கான அடிப்படை. அந்த அடிப்படையில் இன்றைக்கி சின்னதாக இந்த ஒரு ஒர்க்கை பண்ணியிருக்கோம். இது நம்ம இந்த டாக்குமெண்ட்ரி அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ரஷ்யன் எம்பசியில், நமக்கு அழைப்பும் கிடையாது, போகிறோம். ஏன்னா இது நம்ம கைவிட்டுறக்கூடாது. பிரமிழ் டாக்குமெண்ட்ரி வந்த உடனே எங்கே அந்த நிகழ்ச்சி வரலையே, பேஜஸ் ஆஃப் த விண்டுன்னு ஒரு புத்தகத்தை ரஷ்யன் எம்பசியில் வெளியிடுறாங்க, அது ரஷ்யன் எம்பசியில் அதை போய் எடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதுக்காக நம்ம போய் எடுக்கிறோம். நம்ம போனதுனோட நோக்கம் ஒரு 4 நிமிஷம் அந்த ஃபுட்டேஜ் தான். ஆனால் காலசோபன் என்ன கேட்டார், வெளியே வர்ற போது எங்க ஒரு வீடியோ யூடியூபுக்கு அப்லோடு பண்ணி விட்டுருக்கானாரு. அவங்களுக்கு சினிமா தெரியல, அவங்களுக்கு விஷுவல் மீடியா தெரியல. நான் துண்டாக எடுத்திருப்பேன். எனக்கு இந்த ஷாட் இங்கே, இந்த ஷாட் இங்கே, ஒரு 4 ஷாட், அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக அந்த டாக்குமெண்ட்ரி, மொத்த டாக்குமெண்ட்ரி இன்ஃபர்மேட்டிவாக சிலது மட்டும் அந்த ஷார்ட்ஸை வச்சு 4 நிமிஷம் கூட கிடையாது, 3 நிமிஷத்துக்கு தான் அது எனக்கு தேவைப்படும். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. பெரிய டாக்குமெண்ட்டில் அவ்வளோதான் இடம் கொடுக்கலாம். அதுதான் நோக்கமாக வச்சுட்டு போகணும். அப்படி தான் நம்ம ஷார்ட் கம்போஸ் பண்ணுறோம். இவங்களுக்கு அது தெரியாமல் அவனு பண்ணி கொடுங்கன்ட்டாரு. சரி அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அதுக்கு ஒரு வடிவத்தை பிடிச்சி அப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு புத்தக வெளியீடு நடக்குது, போவோம், அதை அப்படியே விஷுவல் எடுத்துகிட்டு ஓப்பன் எண்ட் அப்படின்னு ஒன்று வச்சு ஒன்று கொடுப்போம் அப்படின்ட்டு நம்ம போகவே இல்லை. ரெண்டும் நம்ம அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. அந்த ஹால் பார்த்துருப்பீங்க, அதில் அந்த அவங்க நின்று பேசுகிற இடத்துக்குமே லென்ஸுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்குது. அந்த ஆக்சிஸ்க்குள்ளே நான் போகவே முடியாது. ஸ்டாட்டிக்காக ஒரு கேமரா இருக்காங்க, அந்த ஆக்சிஸ்க்குள்ளே நான் நுழையவே முடியாது. அந்த பக்கமும் இந்த பக்கமாக தான் போக முடியும். அந்த பக்கம் ஒரு கேமரா இருக்குது, அவங்க அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. எனக்கு இருக்கிற ஸ்பேஸுக்குள்ளே ஒர்க் பண்ணி ஆகணும். நம்ம எங்கேயாவது நகர ஆரம்பித்து அவங்களுடைய
ஃப்ரேமுக்குள்ளே நம்ம போயிட முடியாது. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இடையில தான் ஒர்க் பண்ணால் இதுவே கிராமர் வேறு பார்க்க வேண்டியதாக இருக்குது. லெஃப்ட் ரைட் எங்கேயும் அது மிஸ் ஆகிடக்கூடாது. இப்போ சினிமா அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இந்த ஷாட் யார் லுக் எங்கே அவுட் எங்கே எல்லாம் என்ட்ரி எங்கே எல்லாம் இங்கே பார்த்து பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் என்ன நடக்குது ஈவெண்ட்டுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. போய் நின்றுட்டோம், அது பாட்டில் அது நடக்குது, அதை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் எடுத்து தான் இதை வந்து உருவாக்கி இருக்கிறோம். எனிவே இந்த பெண்ணில் இந்த படம் இப்படி வந்திருக்கு. இனி பிற்காலத்தில் முறையாக திட்டமிட்டு ஒரு ஒழுங்கான ஒரு டாக்குமெண்ட்ரியை நம்ம தரலாம். நன்றி, வணக்கம். திரையின் காதலர், கலைகளின் காதலர், கவிதைகளின் காதலர், பிரமிழனுடைய காதலர், அன்பிற்குரிய சகோதரர் இயக்குனர் தங்கம் அவர்கள் இயக்கிய இந்த விவரண பட முன்னேற்றத்திற்கு வந்திருக்கிற பெருமரியாதைக்குரிய என்னுடைய சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரமிழ் இன்னைக்கு இலக்கியத்தை மிக நுணுக்கமாக உள்வாங்கி கொண்டிருக்கிற படைப்பாளிகளுக்கோ கலைஞர்களுக்கோ மட்டுமே தெரிந்த ஒரு தமிழ் பேராளுமையாக இருந்து கொண்டிருந்த இந்த நிலையில் என்னுடைய தமிழ் சமூகத்திற்கும் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் தமிழ் இனத்தின், தமிழ் நிலத்தின், எங்களுடைய தமிழ் தலைமுறைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எங்களுடைய தமிழீழ நிலத்துக்கும் அங்கு இருக்கின்ற தமிழ் தலைமுறைக்கும் நாம் அடிமைப்பட்டு தான் கிடக்கிறோம் அப்படின்னு இன்னும் உணராத நிலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுடைய தமிழ் தலைமுறைக்கும் பிரமிழை தெரியப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் இந்த அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த 2 நிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இது ஒரு ஆயுதமாகவோ அல்லது ஒரு பேராயுதமாகவோ மாறுங்கிற ஒரு பேராசையில் தான் இந்த படைப்பை அவர் தொடர்ந்துகிட்டு இருக்காருன்னு நான் நம்புகிறேன். இங்கே அவர் இந்த படைப்பை எப்படி எடுத்தார் என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியாது. முந்தானத்து இந்த படைப்பை நான் முன்னோட்டத்தை வெளியிட போகிறேன், நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக மட்டும் இல்லை, உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இதில் நானும் ஒரு பங்குதாரனாக, பார்வையாளனாக கலந்து கூப்பிட்றதுங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதுங்கிறது திடீர்னு, அது ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னதுங்கிறது எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதுபோல் இந்த படைப்பை இப்படி தான் இந்த படைப்பு இருக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கல. ஆவணப்படம்னா இருக்கிற ஆவணப்படத்தில் ஒரு முன்னோட்டமாக ஒரு ட்ரெய்லராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரு ரஷ்யன் கலாச்சார மையத்தில் அந்த நூலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வே 1/2 மணி நேரம் எடுத்திருக்காரு. ஏன் இவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் உட்காந்து பார்த்தேன். உண்மையிலே அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் 3 நிமிஷம் தான் வரப்போகுதுன்னு. நான் எத்தனையோ ஆவணப்படங்கள் எடுத்திருக்கேன். என்னுடைய ஆவணப்படம் பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு ஆங்கிலத்தில் நான் எடுக்கப்பட்ட அந்த ஆவணப்படம் ஐநா சபையில் திரையிடப்பட்டு சேனல் 4 ஆவணப்படத்துக்கு பிறகு, போருக்கு முன்பும் பின்பும் பெண்களுடைய நிலை ஈழத்தில் என்ன அப்படிங்கிறது அந்த படைப்பு. உலகம் முழுக்க இருந்து வந்த மனித உரிமையாளர்கள் கதறி அழுத ஒரு படைப்பு. அது ஏன் இவ்வளவு சொல்லணும் அப்படின்னு, அவ்வளவு அதிகமே அயற்சியை உண்டாக்குமே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் அவர் சொன்னார், எனக்கு தெரியல, திடீர்னு சொன்னாங்க ரஷ்யன் கல்ச்சரில் பிரமிழை பற்றி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு. இது வரலன்னா தப்பாயிடுமே அப்படின்னு நான் அடித்து பிடிச்சி பதட்டத்தோடு போனேன். எடுத்ததை இங்கே போட்டு காட்டினேன் அப்படின்னாரு. அப்போ ரஷ்யன் கல்ச்சர் ஒரு பெரிய
ஒரு பேரரசாக இருந்த நிலம் திட்டமிட்டு அமெரிக்காவால் உடைக்கப்பட்ட ஒரு நிலம். பல நாடுகளாக அது பிரிஞ்சது அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியினால. அப்ப அந்த மண், அந்த நிலம், அங்கிருந்து ஒரு பெருங்கவிஞன் அலெக்சாண்டர் புஷ்கின், அவனுடைய எழுத்து நான் படிச்சிருக்கேன் தமிழில், மொழிபெயர்ப்பில் ஜெயகாந்தன் மொழிபெயர்த்து, கேப்டன் மகள். சிலிர்ப்புனா அப்படி ஒரு சிலிர்ப்பாக இருக்கும். அவன் அப்படியான ஒரு வாழ்வியல வரலாற கதையாக சொல்கிற ஒரு பெரும் கவிஞன், கலைஞன், எழுத்தாளன். அப்ப இவர் போய் அங்க எடுக்கிறாரு. அப்படி ஒரு பெரிய ரஷ்ய நாடு, உலகத்தினுடைய வல்லரசுல அது ஒண்ணு, உடைக்கப்படுறதுக்கு முன்னாடி சீனா, அமெரிக்கா, ரஷ்யா. அதுக்கப்புறம் ரஷ்யாவோட உறவுல இருந்தது தான் இந்தியா. அப்படிப்பட்ட அந்த நாட்டினுடைய லைப்ரரியில, கலாச்சார மையத்துல அவன் தெரிஞ்சுக்கிட்டு, யாரை பத்தி, பிரமிழை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, புஷ்கினையும் பிரமிழையும் ஒப்பிட்டு அவன் அங்க ஒரு கருத்தரங்கு நடத்துறான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய, புஷ்கின் ஒரு பெருங்கவிஞன், பிரமிழ் ஒரு பெருங்கவிஞன், ரஷ்யா, உடையப்பட்ட ரஷ்யா, அந்த நாடு அவனை பத்தி ஒரு புத்தகம் எழுதி ரஷ்ய மொழியில அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஒரு நிகழ்வு நடக்குது. அப்படி ஒரு பெருங்கவிஞனை இன்னைக்கு யாருக்குமே தெரியல. இந்திய ஒன்றியம், ரஷ்ய நாடு அப்படின்னா இந்திய ஒன்றியம் பிரமலை பத்தி ஒரு பெரிய வெளிப்பாடு, ஒரு விழாவை, அவன் இந்திய தேசத்தின் அல்லது தமிழ் இனத்துல பிறந்த ஒரு பெருங்கவிஞன் நிகழ்வு நடத்திருக்கணும், படைப்புகள் வெளியிட்டிருக்கணும். அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் அவன் வாழ்ந்தான். 20 வயசுல தமிழ்நாட்டுக்கு வந்து 1960 97 வரைக்கும் அவன் தன் மூச்சை இழுத்து விடுவது போல தன் படைப்புகளை அள்ளி அள்ளி கொட்டிருக்கான். கவிதையாக, சிறுகதையாக, நாவலாக, ஓவியமாக, சிற்பமாக, உலகத்துல எந்த கலைஞனும் இத்தனை பன்முகம் கொண்ட ஒரு பேராளுமையாக உலகத்துல பிரமிழ போல ஒருத்தன் கூட இல்லை, ஒரு கலைஞனும் இல்லை. விமர்சகனாக, ஆன்மீக படைப்புகளை செய்வரானாக, ஆன்மீகவாதியாக, இன்னும் சொல்ல போனா ஜாதகம் கூட பார்ப்பவனாக. அது சொல்லியிருக்காரு. எனக்கு கூட உடன்பாடு இல்லை, ஆனா அது ஒரு கலை, அது அறிவியலோட சம்பந்தப்பட்டு தமிழர்களால் உருவாக்கப்பட்டது, பின்னாடி அது மழுங்கடிக்கப்பட்டதுன்னு சொல்றான். ஆக இத்தனை பன்முகத்தன்மையோட வாழ்ந்த ஒரு பெரும் கவிஞன் ஏன் திருகோணமலையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒடியாரணும்? ஏன்? ஒரு அழகான ஒரு தேசம், இயற்கை துறைமுகம் உள்ள உலகத்துல 3 இடங்கள்ல ஒண்ணு திருகோணமலை. அந்த திருகோணமலைக்காகத்தான் ஈழம் அழிக்கப்பட்டது. அமெரிக்கா கேக்குது, தலைவர் பிரபாகரன் முடியாதுங்கிறாரு. இந்திய தேசத்திற்கு அது பேராபத்து வரும், நான் உனக்கு தர முடியாதுங்கிறாரு. ஜெயவர்த்தனோட கை கோக்குறான் அமெரிக்கா. அப்பதான் இந்திரா காந்தி மொத்தபடியும் வர வச்சு, நீ திருகோணமலையை கொடுக்கறதுன்னு சிங்கள அதிகார வர்க்கம் ஜெயவர்த்தனா முடிவெடுத்தா என் படையும் வரும், அங்க இருக்கிற தமிழர்களுக்கு நாங்க ஆயுதம் கொடுத்து உங்களை அடிக்க சொல்லுவோம்னு இங்க பயிற்சி கொடுத்தது. அப்படிப்பட்ட திருகோணமலை, அந்த திருகோணமலைக்கு தான் சீனாவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப அங்க முற்று முழுசாக அழிக்கப்பட்டது காரணம் தான். அப்ப 1960 ஒருத்தன் இடம் பெயர்றான். அவன் எழுதின எழுத்துக்கள்ல தன் இனம், தன் நிலம் குதறப்பட்டதை எத்தனையோ இடத்துல கதறி கதறி பதிவு செஞ்சிருக்கான். அதனாலதான் 1983 ஜூலை கலவரத்தை தங்கம் அதனோட இணைக்கிறாரு. அவர் எழுதின ஒரு கவிதையோட இணைக்கிறாரு. ஆங்கிலத்தில் ஒரு பொண்ணு பேசுது, தமிழ்ல ஒருத்தர் கவிதை படிக்கிறாரு, ரஷ்ய மொழியிலும் போகுது. ஆனா எல்லா இடத்திலையும் அந்த பெருவெளி படைப்பாக அந்த காட்சிகளோட நடந்த அந்த புகைப்படங்களோட வருது. ஜூலை கலவரம்ங்கிறது, கருப்பு ஜூலைங்கிறது இதை வரப்போகுது. அது சாதாரணமான வழி இல்லை. தமிழனாக பிறந்தவன்ல, மனுஷனா பிறந்திருந்தாலே அவனால தாங்க முடியாது.
குட்டிமணி, தங்கதுரை, ஜெகன் 3 பேரை காட்டினாங்கல்ல வெளிக்கடை சிறைச்சாலை. அங்கதான் அந்த 3 பேருக்கும் உலகத்தில் எவருக்கும் நடக்காத பேரிழப்பு நடந்தது. அவன் என்ன சொல்றான்? எங்களை தூக்குல போடுங்க ஐயா, என் மண்ணுக்காகவும் இனத்துக்காகவும் நான் போறேன், என்ன தூக்குல போடுங்க. சிங்களத்துக்கிட்ட சொல்றான், உச்ச நீதிமன்றத்தில் சொல்றான், போடுங்க. ஆனால் ஒரே ஒரு கடைசியா கேட்பீங்களா உங்க ஆசை என்னன்னு? எங்கள் கண்களை தானமாக கொடுக்கிறோம், நாங்க கொல்லப்படுவதற்கு முன்பாக எங்கள் கண்களை எடுத்துக்கங்க, யாருக்கு வேணாலும் கொடுங்க. சுதந்திரம் பெற்ற தமிழீழத்தை எங்கள் உயிர் இல்லைனாலும் உடல் இல்லைனாலும் எங்கள் கண்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். என்ன தெரியுமா செய்யறான்? வெளிக்கடை சிறையில சிங்கள அதிகார வர்க்கம் பெண் பிள்ளைகளை குதறி குதறி வன்புணர்ச்சி செய்கிற ஒரு தலைவன், ஒருத்தன், அதாவது தாதா அப்படின்னு சொல்லப்படுறான். அவன் தலைமையில, சிறையிலிருந்து அவன் தலைமையில, சிங்களவனவன் அவன் தலைமையில தமிழீழ போராளிகள், குட்டுமணி, ஜெகன் உள்ளிட்ட இந்த போராளிகள் இருக்கிற அந்த அறைக்குள்ள, சிறைக்குள்ள புகுந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேருக்கு மேல அத்தனை பேரையும் கொள்ளுகிற, அடிச்சு சிதைச்சு ரத்த கலரியாக்குற பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப ஒரு புத்தர் சிலைக்கு முன்னாடி கொண்டு வந்து குத்தி குத்தி கிழிச்சு குண்டாந்து குமிக்கிறான். அதுல குட்டிமணி, ஜெகன், தங்கதுரைய நார் நாராக கிழித்து குத்தி சிதைச்சு ரத்த சகதியில கிடக்கிற அந்த நிலையில, அவன் உயிர் போக போற துடிச்சிட்டு இருக்கிற நிலையில அந்த கண்களை பிடிங்கி அந்த சிறை காவலர்கள், இந்த கண்கள் தானே தமிழ் எழுத்தை பார்க்கணும்னு சொல்லிச்சு, இந்த கண்கள் கூட சிதையாமல் உங்கள் உருவத்தோடு மறையக்கூடாதுன்னு பிடுங்கி எடுத்து அந்த அவனுடைய சப்பாத்து கால்களால கீழே போட்டு நசுக்கி சிதைக்கப்பட்டதுதான் அந்த ஜூலை கலவரத்தின் உச்சமான கொடூரங்கள்ல ஒண்ணு. ஆக அதையெல்லாம் ஒரு கவிஞன் எழுதுறான், கதறான். அவனுடைய கவிதை எப்படி, அதாவது ஏற்கனவே என் காதால கேட்டிருந்தாலும் கூட இந்த நிகழ்வுக்காக ஆய்வு செய்யும் போது தங்கம் எனக்கு சில புத்தகங்கள் 3000 பக்கம் நேற்று ராத்திரி கொடுத்து அனுப்புறாரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் பெறட்டுறேன். படிச்சா தூக்கம் வந்துருமே என்ன செய்யணும், ஆனா படிச்சதுக்கு அப்புறம் தூக்கம் வரல. அதுல ஒரு கவிதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அந்த கவிதை காவியம்ங்கிற ஒரு கவிதை, முதல் கவிதை. அந்த கவிதை இந்த இதுல ரஷ்யன் கல்ச்சர்ல படிக்கிறாங்க. ஒரு பெண் படிக்குது, சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இந்த கவிதை வெறும் எழுத்தா மட்டும்தான் நம்ம படிக்கிறோம், நம்ம கேட்கிறோம் தண்ணி கொஞ்சம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவன் திருகோணமலையில பிறந்து 60களில் தமிழ்நாட்டுக்கு ஒடியாந்து 97 வரைக்கும், 1997 வரைக்கும் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தமிழ்நாட்டில், அதாவது 60களில் இருந்து 97 வரைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்து அவன் எங்க போய் சாகுறான்? வேலூர் பக்கத்தில் போய் சாகுறான். அவன் மனது எவ்வளவு புண்பட்டிருக்கும், காயம்பட்டிருக்கும். நாம எல்லாரும் நினைக்கிறோம் அவன் ஏதோ இந்த ஒரு கவிதையை, நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது சிறகிலிருந்து பிரிந்த இறகுனா ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு, அந்த பறவை பறக்கும் போது ஒரு சிறகு ஒண்ணு பிஞ்சிருச்சு, அல்லது காத்துல அடிச்சு, அல்லது ஏதாவது அப்படி இதாகி கீழே விழுது, அப்படி பறந்து பறந்து வருது, அதான் பிம்பம், காட்சி. அப்படி வரும்போது காற்றின் தீராத பக்கங்களில் அந்த ஆகாய வெளியில ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. ஒரு 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 இன்னொரு பறவையோட வாழ்க்கையை அது ஒரு பிரஷ் மாதிரி, ஒரு தூரியை போல எழுதி செல்கிறது அப்படின்னு தான் சொல்றோம். அது இல்லை, அதுக்குள்ள இருக்கிற இந்த பெருவழி என்னன்னா, நான் எங்கேயோ பிறந்தேன், ஆகாய வழி போல, எனக்கு சொந்த நிலம் இல்லை, மகிழ்ச்சியாக வாழறதுக்கான உறுதியான என்னுடைய இடம் இல்லை, எனக்குன்னு இடம் இல்லை, நான் ஓடி ஓடி பறக்கிறேன், திரியிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல நான் விட போறேன். இதுக்குள்ள நான் எழுதுற எழுத்தோ அல்லது என்னுடைய வாழ்க்கையோ ஒரு சிறகை போல
காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவை வாழ்வை எழுதி செல்கிறது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையை நான் எழுதுனுங்கிறதும் வச்சுக்கலாம். என்னுடைய பிறப்பு எங்கெங்கயோ ஓடி திரிஞ்சு ஒரு இடத்துல விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்ப இந்த வழி எதை சொல்லுது? என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, என் வழி மிகுந்த வாழ்க்கையாக கடந்துருச்சு. உன் வாழ்க்கை உனக்கு என்ன? நீ என்ன செய்ய போற? உன் வாழ்க்கையை உறுதிப்படுத்த, உன் நிலத்தின் வரலாற்றை உறுதிப்படுத்த நீ என்ன செய்ய போற? நீ நித்தம் இழந்துகிட்டு இருக்கிற உன்னுடைய உரிமையை நீ எப்படி பெற போற? நான் எப்படி திருவோணமலையிலிருந்து ஒடியாந்தனோ, நீ இந்த மண்ணில் உரிமையற்று கிடக்கிற. நாளைக்கு முற்று முழுதாக உனக்கு இல்லைன்னதுக்கு அப்புறம் நீயும் ஒரு பறவை போல இங்க இருந்து பறந்து தாண்டா போக போற. எங்கெங்கயோ அலைவ, எங்கெங்கயோ உன்னுடைய விதைகள் விழும். விழுந்த இடத்துல முளைக்குதா, சிதையுதா, அடையாளமற்று போகுதா தெரியாது. அப்படித்தானே ஈழ நிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில இருந்து வேலூருக்கு போய் செத்தவனை இன்னைக்கு ரஷ்யா கண்டுக்குது, தமிழ்நாடு கண்டுக்கல. இன்னைக்கு உலகம் பூரா சிதறி கிடக்குது ஈழ தமிழினம். போயிருக்கு நான் வழி. இந்த மே 18 ஜூலை முள்ளிவாய்க்கால் நினைவு தினம், மாவீரர் தினம், நின்று கதறது அந்த புகைப்படங்களை வச்சு. தன் பிள்ளை போச்சு, தன் மகன் கணவன் போயிட்டான், தன்னுடைய தம்பி போயிட்டான், தன்னுடைய அண்ணன் போயிட்டான். நித்தம் நித்தம் கதறல். அப்ப இந்த கதறலோட தான் இந்த பறவையினுடைய சிறகுகள் எழுதிட்டே இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் வாழ்கிற நீயும் உன்னுடைய உரிமையை நீ கைப்பற்றலன்னா, உனக்கான தலை நிமிர்வை நீ உறுதி செய்யலன்னா, இந்த கவிதை தான் அது எங்கேயாவது போய் எழுதும் அப்படின்னு அப்படியே போக வேண்டியதான். நம்புனா ஈழத்தமிழன் தமிழ்நாடு எங்களை காக்கும். தமிழ்நாடு தான் அவனை குழி தோண்டி புதைச்சிருக்கு. இதான் வரலாறு. தமிழீழத்தை அழித்தது சிங்களவனோ இந்திய ஒன்றிய அரசினுடைய அதிகார வர்க்கமோ இல்லை. இதை நீங்க ஒப்புக்கணும். நான் ஒன்னும் குற்றம் சொல்லல, பழி சொல்லல. நீங்க எல்லா ஈழத்தமிழும் தமிழனை நம்புறான்னு நீங்க நினைக்கிறீங்க. உண்மையை சொல்றேன், எந்த ஈழத்தமிழனும் தமிழ்நாட்டு தமிழனை நம்பவே இல்லை, நம்பவும் போறதில்லை அவன். ஏன்னா அவனை முற்று முழுதாக ஒழித்தது தமிழ்நாடு, தமிழ்நாட்டை ஆண்ட அதிகார வர்க்கம். அதை வேடிக்கை பார்த்தது நாமெல்லாம். அவன் நம்மளை சொல்லித்தான் அழிக்கப்பட்டான். அவன் வேற எதுக்காகவும் அழிக்கப்படல. அங்க அவனுக்கு நாடு கிடைச்சா தமிழ்நாடு கேட்பான், அதனால அவன் அழி. அதுக்கு துணை நின்றது இந்திய ஒன்றிய அதிகார வர்க்கம். இதை இனிமேலாவது இந்த இனத்தின் தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணும். அப்ப உன்னால் அழிக்கப்பட்டது அல்லது அவங்க அழிக்கப்படும் போது நீ அப்ப உன்னை ஆண்ட அதிகார வர்க்கம் துரோகம் செய்யும் போது ஈனத்தனமாக வேடிக்கை பார்த்த நீதான் அந்த இனம் தலை நிமிரவும் நிம்மதியாக அந்த மண்ணில் வாழவும் நீதான் போராடணும். அந்த போராட்டம் அறவழி போராட்டமாக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டு போல, அல்லது சங்க காலத்துல ஆயுதம் எடுத்து ஒரு யுத்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீ தான் செஞ்சாகணும். நீ மட்டும்தான் செஞ்சாகணும். நீ செய்யலன்னா தமிழீழத்திற்கும் விடிவில்லை, தமிழ்நாட்டுக்கும் விடிவில்லை. அதைத்தான் அந்த கவிதை சொல்லுது. உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. சினிமாவுக்கு வந்தோம், தங்கம் சினிமாவுக்கு வந்தார், நானும் சினிமாவுக்கு தான் வந்தேன். என் வேலையை பார்க்க வேண்டியதானே. கத்திப்பராவில் எனக்கு என்ன வேலை? அவனியாபுரத்தில் வாடிவாசல்ல எனக்கு என்ன வேலை? ரத்தம் சிந்தி எதுக்கு அந்த போராட்டத்தை தொடங்கணும்? 20க்கும் மேற்பட்ட வழக்கு. ஏன் என்ன எங்க குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்கள்லாம் தத்தெடுத்துக்கிச்சா? யாராவது ஒருத்தவங்க வசதிப்பட சொன்னா தத்தெடுத்துக்கிறேன்பா, போ நீனு போ அப்படின்னு என்ன வேலை பேசி கூலியெல்லாம் விட்டுருக்கா? நான் என்னங்கிறது என்ன மட்டும் சொல்ல, என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழினத்தின் தலைமுறை நிக்குது, தனித்தனியா நிக்குது. ஒன்னா நிக்கல, ஒன்னா நிக்க விடல. ஒன்னா நிக்கிறதுக்கு யாரு விடலங்கிறது இங்க முக்கியம். வெளிப்படையா சொன்னா முதல்ல ஆரியம் 2000 வருஷமா, இன்னும் வெளிப்படையா சொன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல திராவிடம்னு சொல்லப்படுகிற அந்த ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே ருசி பார்த்து கொண்டிருக்கிற திராவிடம்னா எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தணுங்கிறதோ அல்லது அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படணுங்கிறதோ அப்படி யாராவது பேசினா அவன் தமிழ் தேசியனாக இருக்க முடியாது, ஏன் தமிழனாக இருக்க முடியாது. ஆனால் விழுந்து கிடக்கிற தமிழினம்
எங்கள் உரிமையை, எங்கள் அதிகாரத்தை, எங்களுடைய வாழ்வியலை, எங்கள் தலைமுறைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கணும்னா வேற வழியே இல்லை. அதுக்கு எதிராக எவன் இல்லை, எவனே நின்னாலும் எதிர்த்து நீங்க என்ன யுத்தம் செய்யணுமோ அதை செஞ்சா மட்டும்தான். பிரமிழ் எப்படி கதறி செத்து போனானோ, ஈழ மக்கள் எப்படி இன்னும் இன்னும் கதறிக்கிட்டு இருக்காங்களோ செதறி, அது மாதிரி தமிழினமும் ஒரு நாள் செதறும், கதறும். இந்த நிலமும் கலையும் கலாச்சாரமும் பண்பாடும் வரலாறும் வரைபடம் இல்லாத ஒழியும். ஏன் தங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரமிழ் பிரமிழ் எதுக்கு யாரோ உரிமை கொண்டாடுறாங்க? யாரோன்னா யாரு, எவன் உரிமை கொண்டாடணும்? ரஷ்யாவில் சொல்றான், தமிழ்நாட்டில் ஏன் அவனுக்கு? அதில் சொல்றாரு ஆழி செந்தில்நாதன் அந்த ஆவணப்படத்தில் சொல்றாரு, அவருக்கு அவருடைய படைப்பு அரசுடைமை ஆக்கல. ஏன்னா அவர் ஈழத்தமிழரு, இந்திய குடியுரிமை வாங்கல, ரஷ்ய குடியுரிமை மட்டும் அவர் வாங்கியிருந்தாரா? சரி வாங்கல. கிட்டத்தட்ட 60ல இருந்து 97 வரைக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணிலேயே செத்த ஒருத்தன் எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் அந்த நிலத்துல ஒரு தலைமுறை 2 தலைமுறை வாழ்ந்தானா அவன் நாட்டுக்காரன் சொல்ற நிலையில இந்த மண்ணிலேயே வாழ்ந்து இந்த மண்ணிலே எழுதி இந்த மண்ணிலேயே செத்தவனுக்கு ஏன் அரசுடைமை ஆக்கக்கூடாது? ஏன் ஆக்கல? இப்ப என்ன நடக்குது? இது எதையுமே செய்யாத அவனுக்குரிய புகழை நீங்க மறைச்சதோட மட்டும் இல்ல, நீங்க மூடி கிடந்த கீழடி 3000 ஆண்டுன்னு சொல்றான், 2600 ஆண்டுங்கிறான், இன்னைக்கு தோண்டி எடுக்கிறான். என்னடா கலாச்சாரம்னா ஒருத்தன் பாரத கலாச்சாரங்கிறான், ஒருத்தன் சொல்றான் திராவிட கலாச்சாரங்கிறான். வெக்கமா இருக்கிறது இல்ல? இது என்ன மானங்கட்ட பொழப்பு? கீழடி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழர் தொன்மம், அது எந்த அடையாளமும் இல்லை, தமிழர் அடையாளங்களை தவிர. ஆனால் அதை ஆளாளுக்கு சொல்றான், எவனுமே தமிழர் கலாச்சாரம்னு சொல்லல. இதெல்லாம் சொல்றவன் யாருன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிறவன். ஏன்? உன்னுடைய அடையாளம் தெரியக்கூடாது, உன்னுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு உன்னுடைய தடமும் தடயமும் இல்லாம செஞ்சுட்டா நீ நிரந்தர அடிமை. இன்னைக்கு என்ன நடக்குது? பிரமிழுக்கு அவருக்கு வேறொரு அடையாளம் பூசப்படுது. அவர் தமிழர், தமிழர் தான், ஆனா அவர் தமிழ் தேசியத்துக்காக போராடல, அவர் திராவிடத்தின் மிக முக்கியமான ஆளுமை. நாங்க எதற்கு வண்ணம் பூசினாலும் எங்களுடைய வண்ணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். கண்ணாடியில் பார்க்கும்போது நாங்க கருப்பு, எங்களை ஏன்டா எங்களை சிவப்புங்கிறீங்க, மஞ்சள்ங்கிறீங்க, வேற வேற என்னென்னமோ நீலம்ங்கிறீங்க, பச்சைங்கிறீங்க, எங்களுக்கு என்னென்னமோ வண்ணம் எதுக்கு பூசுறீங்க? நாங்க கேட்டோமா? நீங்க பெரியாருக்கு வண்ணம் பூசும்போது நாங்க எதிர்த்தோம், ஆனால் எங்கள் வள்ளலாருக்கு வண்ணம் பூசும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்களே. ஏன்? திராவிடம் பேசுகிற கூட்டமும் வேடிக்கை பார்க்குது, ஆரியம் பேசுகிற கூட்டம் கொண்டாடுது. ஆனால் பெரியாருக்கு திராவிடம்னு சொல்லி இந்த மண்ணில் வாழ்ந்த பெரியாருக்கு வண்ணம் பூசும்போது ஒட்டுமொத்த தமிழனும் எதிர்க்கு. நாளைக்கு நான் எதிர்ப்போம். நாங்க பெரியாரை பற்றின முரண்பாடுகள் இருந்தாலும் பெரியாரை முற்று முழுசாக இந்த மண்ணில் இருந்து புறந்தள்ளவே முடியாது. அந்த அறமான பார்வை தமிழர்களுக்கு உண்டு. ஆனால் தமிழினத்தினுடைய கலை, கலாச்சாரம், ஆளுமைகள், பண்பாடு, மொழி, இது அத்தனையும் எவையவன கூறு போட்டு கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கானே. ஒரு நேரத்தில் ஒண்ணு நடந்தது, கூத்து. ஆண்டாள் எங்களை ஆரிய தாய்னு ஒண்ணு கூத்து கொண்டாடினானுல. ஈனம் மானம் இல்லையா தமிழினத்துக்கு? எவனாவது கேட்டோமா? தமிழ் நீச பாசை, எங்களுடைய சமஸ்கிருதம் தான் உன்னதமான பாசை, எங்களுடைய சமஸ்கிருதத்துக்கு கீழானது தமிழ் பாசைன்னு சொன்னால எங்க ஆண்டாள் எதுலடா பாடினா? தமிழ்ல தானே பாடினா. அப்ப தமிழ்ல பாடின எங்கள் ஆண்டாள் எப்படி உங்க தாயா மாறுவா? அப்ப எங்களுடைய ஆன்மீக தமிழ், எங்களுடைய அறிவியல் தமிழ், எங்களுடைய கலை தமிழ், எங்களுடைய தொன்ம தமிழ், இது எல்லாத்தையும் கொண்டாடுவதை போல உங்களுதாக நீங்க மடைமாற்றுறதும், வள்ளுவனுக்கு காவி பூசுறது, சமஸ்கிருதத்துல இருந்தா எடுத்து வள்ளுவன் பாட்டு எழுதியிருக்காங்கிறது வெக்கமா இருக்கிறது இல்ல? அப்ப நீங்க எங்களுடைய தொன்மத்தை அத்தனையுமே, எங்களுடைய பிரமிழ் உட்பட நீங்க மடைமாற்றுறீங்கன்னா இன்னும் வேடிக்கை பார்த்து எதுக்கு இந்த மானங்கட்ட வாழ்க்கை? 3 வேளை சோறு, குளிக்கிறது, பல்லு விளக்கிறது, பேண்ட் சட்டை போட்டது, வேட்டி சட்டை கட்டுறது, இல்லை வெக்கமா இருக்க வேணாம் தமிழினத்துக்கு?
அப்ப நீங்க எதுக்கு கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகுங்கிறான். படி, நல்லா படி, தெளிவா படி. படிச்சதுக்கு அப்புறம் அது பின்னாடி நின்றாங்கண்ணா. நிக்கலையே, வெக்கமா இருக்கிறது இல்ல? எப்ப நிக்க போற? எப்ப நிக்க போறோம்? ஆக இதையெல்லாம், இந்த கேள்வியெல்லாம் எழுப்புவதை போல அல்லது எனக்குள்ள எழுப்புது. பிரமிழுடைய அந்த அவருடைய படைப்புகளை படிக்கும்போது அவர் சொல்றாரு, எவ்வளவு அவர் தமிழ் தேசியம் கீதம் எழுதுனதா சொல்றாங்க. தங்கம் சொன்னார் அந்த வரிகளை எழுதுறாரு. நீ எப்படிப்பட்ட ஏமாளிங்கிறது இதுல இருந்து தெரிஞ்சுங்க. சொல்றாரு வினான்னு ஒரு இதுல சொல்றாரு, ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு எழுதுறாரு. அது எப்படி நீங்க படிக்கணுமோ படிச்சுங்க. சந்தோஷமா படிச்சாலும், கிண்டலா படிச்சாலும், கோபமா படிச்சாலும், இவனுக்கு தேசபக்தி நிறைய உண்டு. ஒருத்தரை பார்த்து சொல்றாரு, இவனுக்கு தேசபக்தி நிறைய உண்டு. தேசத்தை விற்கும் போதும் நல்ல விலை போகும்படி பார்த்து கொள்வான். இவனுக்கு தேசபக்தி நிறைய உண்டு. எவன் தேசத்தை? தமிழ் தேசத்தை விற்கிறதுக்கு தேசபக்தி நிறைய உண்டு. அப்படித்தானே தமிழர் நிலம் சூறையாடப்பட்டிருக்கு. தமிழீழமாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் இடமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கல்வி உரிமை, வேலை உரிமை, வாழ்வியல் உரிமை, அத்தனை உரிமை பறிக்கப்பட்டு சிதைக்கப்பட்ட நிலையில சரியா எழுதினாலும் தாளை திருத்துறது அவன் முன்னாடி அவன் அவுட் பண்ணிக்கிறான். அப்ப நீ என்ன கல்வி உரிமை போச்சு. நீங்க இதுல மட்டுமா? பொறியியல் எல்லாத்துலயுமே வந்துருச்சு, ஆர்ட்லயும் ஒரு எல்லாத்துலயும் வரப்போகுது. மீண்டும் சொல்கிறேன், நீங்க புறமில எவ்வளவு தூரம் உள்வாங்கிறோங்கிறது நம்மளுடைய மனதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய நான் சொல்றேன் இப்படி பேசுறேங்கிறது எனக்கு தெரியல. நான் என்ன சூடு சொரணையற்ற தமிழனாக, தமிழ் தலைமுறையாக இனிமே இருக்க போதா, இல்ல பிரமிழ போன்றவர்கள்லாம் உள்வாங்கி, இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் போராடியவர்களை எல்லாம் உள்வாங்கி மீண்டும் இந்த மண்ணை இனத்தை தலை நிமிர்த்த போகிறோமாங்கிறதா. இந்த படைப்பு செய்த தங்கத்திற்கு எனது பேரன்பும் வாழ்த்துக்களும். இந்த கவிதையை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தண்ணீர் இல்லாத தமிழுக்கு நன்றி. இதில் நான் காலதாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். நான் இந்த விவரணப்படம் வெளியிட்டும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அலுவலகத்தில் வரும்போது வடபழனியில் மாறிக்கிட்டு இருந்தேன். பிரமிழுக்கும் எனக்குமான தொடர்பு அப்படின்றது அதுக்கு முன்னாடி எனக்கும் தங்கம் சாருக்குமான தொடர்பு தான் ரொம்ப முக்கியமாக எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. நான் வடசென்னையுடைய வரலாற்றை வந்துட்டு மீனவர்களுடைய பார்வையில் ஒரு நூலாக நான் எழுதிட்டு இருந்தேன். ஒரு சில ஆண்டு, ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது தொடர்ச்சியாக ஒரு ஆவணமாக, ஒரு ஆய்வு நூலாக உருவாகிட்டு இருக்கு. அப்படி அதை தேடி பயணத்தில் வந்துட்டு பட்டினத்தார், வள்ளலார் அப்படின்ற இடங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா வடசென்னை இழுக்கிணறில் தான் வள்ளலார் இருந்தார். ஸோ அவரை தொட்டு சில பார்வைகளை நான் இந்த புத்தகத்தில் இணைக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும்போது வள்ளலாரை பற்றி ஒரு பெரிய அறிமுகம் எனக்கு கிடைக்கிது. அந்த வள்ளலாரை பற்றிய தேடலேடைய நீட்சியாக நான் ஒரு கட்டத்தில் தங்கம் சாரை வந்துட்டு கண்டடைகிறேன். தங்கத்தை கண்டடைஞ்ச மாதிரி தான். ஒரு நீண்ட நெடிய தமிழ் கவி மரபில் பிரமிழுக்கான இடம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நான் வந்துட்டு முதல்ல, ஏன்னா நாங்கள் எங்களோட முதல் உரையாடல் ஆரம்பித்ததே வந்துட்டு அந்த புத்தகம் சார்ந்து பல விஷயங்கள் போகும்போது அது வந்து நின்ன புள்ளி வந்து
எனக்கு சில புதிய சொல்லாடல்களை வந்துட்டு தங்கம் சார் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறார். தெற்காசிய அரசியல் சதுரங்கன்ற மாதிரியான சில சொல்லாடல்களை எனக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. நான் உள்ளபடி அதை நான் மறுதளிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கீங்க, நீங்கள் எல்லாத்தையுமே மனமற்ற மனமாக இருக்கணுன்ற பிரமிழோடைய எண்ணங்கள் இருந்துட்டு நீங்கள் ஒரு புள்ளியை வச்சுட்டு உலகத்தை அதை சுற்றி கொண்டு வரீங்க. தீவுன்ற அந்த ஒரு புள்ளிக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் உலகத்தை அணுகிறீங்களோ, எனக்கு எல்லாம் மாற்று பார்வைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உரையாடலை நான் தங்கம் சார்ட்ட முன்னெடுக்கும்போது, அப்போ அவர் கிழக்கிந்திய மெய்யியல் மரபு என்னவா இயங்கிட்டு இருந்திருக்கு, யாரெல்லாம் அதில் முக்கியமான இடம் வகிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க, அதில் பிரமிழுக்கான இடம் என்னன்றது நான் பிரமிழ் அதுகாரும் ஒரு ஒரு கவிஞனுக்கான ஒரு மனத்தோடையே தான் அணுகிட்டு இருந்தேன். நிறைய படிமங்களை சொல்லிய, நிறைய குறியீடுகளை, உட்செறிவான சில கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு கவிதையின் பார்வையில் தான் நான் வந்துட்டு பிரமிழுக்கு நான் இடம் கொடுத்துருந்தேன். அவருக்கு உண்டான இடம் வந்துட்டு கூடுதலாக குறைவாக தமிழ் சமூகம் கொடுத்துடல, அவருக்கு உண்டான இடத்த தான் கொடுத்துருக்கு. இஸ் டிசர்விங் ஃபார் தட் லெவல் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு இவருக்கு மிதமிஞ்சி பேசுகிறாரு அவரை, அந்தளவுக்கான ஒரு பார்வை இல்லைன்றது என்னுடைய எண்ணமாக ஆரம்பத்தில் இருந்தது. தொடர்ச்சியான மிக நீண்ட நெடிய உரையாடல்கள் ஒரு காலகட்டத்தில் தங்கம் சாருக்கு நடந்திருக்கு. குறிப்பாக இந்த தெற்காசிய அரசியல் சதுரங்கம் என்ற கோட்பாடு, இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த பாடி காமிச்சால் இந்த நாட்டுப்பண்ணு, நம்முடைய தமிழீழத்துக்கான நாட்டுப்பண்ணு, அதை எழுதும்போது அதை வரிக்கு வரி நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் படிமங்களை கூறிய பிரமிழுடைய பார்வையிலிருந்து மட்டும்தான் நான் பிரமிழ் அணுகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நான் பிரமிழை மீண்டும் ஒரு மறு வாசிப்புக்கு உட்படுத்துகிறேன். அவருடைய அரசியல் நோக்கு என்ன, அவர் இந்த இனத்திற்காக என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் சமகாலத்தில் வாழ்ந்த 80கள் 70கள் ஆரம்பகால 90கள் வரைக்கும் வாழ்ந்த கவிஞர்கள் யாரெல்லாம் எத்தகைய விருதுகளை நோக்கி நகர்ந்திருக்காங்க, என்னென்ன மாதிரியான அரசியல் காய் நகரத்துக்கு முன்னே தங்களுக்கான ஆதாயங்களை பெற்றிருக்கிறாங்க. இவர் எழுதின ஒரு காலகட்டத்தில் லயத்தில் ஒரு கவிதை வருது, அந்த காலகட்டத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த இன்னொரு தமிழ் கவிஞர் யார், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவர் படைப்புகள் மக்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறாங்க, இவர் ஏன் உள்வாங்கப்படாமல் போனார், அப்புறம் இவர் எதுக்காக போராடிட்டு இருக்காருன்னா, அதோ இப்போ இங்கே இருக்கிற இந்த சிறிய அரங்கில் இருக்கக்கூடிய இந்த அழுத்தமான மக்கள்கிட்ட மட்டும் தங்கம் சார் எப்படி ஒரு ஆழமான ஒரு செறிவான அடர்த்தியான ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. அதுபோல் ஒரே ஒரு கொக்கோ கோலோட எசன்ஸ்ல வந்துட்டு 10,000 லிட்டர் கொக்கோ கோலா பாட்டிலில் வந்துட்டு அந்த நிறுவனம் உருவாக்குற மாதிரி ஒரு சிறிய சொற்களுக்குள்ள மிக ஆழமான கருத்துக்களை உள்வச்ச ஒரு பிரமிழோடைய தரிசனத்தை எனக்கு கொடுத்தது தங்கம் தான். முதல்ல அதுக்காக நான் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் பிரமிழில் நாம் ஏன் இந்த காலகட்டத்தை எடுக்கணும், இவர் வந்து டாக்குமெண்ட்ரி பற்றியில் பேசும்போது நான் சொல்லுவேன், சார் நிஜமாலுமே இது எந்த அளவுக்கு மக்கள் உள்வாங்கிப்பாங்க, இது எந்த அளவுக்கு அவங்க தேவைன்னா, இது வெகுஜன மக்களுக்கானது நீ ஏன் சொல்கிற அப்படின்றது கேள்வி கேட்டார். இப்போவும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தார். ஆனால் இவர் சுட்டி காட்டக்கூடிய இல்லை இவர் அடையாளப்படுத்தக்கூடிய இல்லை இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்டலெக்சுவல் இல்லாட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கீ இன்டலெக்சுவல்னு சொல்லக்கூடியவங்களுடைய அவங்க அரசியல் பார்வை எந்த காலகட்டத்தில் இருக்குது. இவரே குறிப்பிட்ட மாதிரி ஒரு கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ள ஒரு தரிசனத்தை அவர் கண்டடைகிறாரு. அந்த தரிசனத்தை அவர் எழுத்துக்களை வடிக்கிறாரு. அதை வெவ்வேறு துறைகளில் அவரே சொல்லும்போது வேர் சொல்லகராதிகளில் சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. தமிழ் இனத்துக்கான ஒரு விடுதலைன்னு ஒரு அறைகுள்ள சில பாடல்கள் எழுதுறாரு. கவிஞனா ஒரு விஷயங்களை பண்றாரு. சிற்பியா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அந்த கால தரிசனத்துக்குள்ள அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு எந்த விதத்துல எனக்கு ரெலவென்ட், இன்னைக்கு எந்த இனம் எந்த இடத்துல போராடிட்டு இருந்தோ அந்த இடத்துல அது வீழ்த்தப்பட்டிருக்கு, அங்கிருந்து துண்டு துண்டா சிதறடிக்கப்பட்டிருக்கின்றப்போ அதை கட்டமைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கான்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கப்போ அது தத்துவார்த்த பார்வைக்குள்ள பிரமிழோட பார்வையில் அணுகிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற கேள்வியை நான் அவர்கிட்ட முன் வச்சு எனக்கு நானே முன் வச்சுக்கிட்டேன். அப்போ எதை நோக்கி தான் போறதுன்ற ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு வாழ்க்கையா தான் எனக்கு இருக்கு. அந்த பக்கமும் இனம் சிதறண்டு கிடக்குது, இந்த தாய் நிலத்துக்குள்ளேயும் வெவ்வேறு வகையில் மக்கள் வந்துட்டு பிளவுபட்டிருக்கிறாங்கன்றப்போ அப்போ எதை நோக்கி தான் என்னுடைய பாதையை நான் வடிவமைச்சிக்கிறது. அப்போ நான் வரும் பொருள் சார்ந்து எனக்கு நல்ல வேலை இருக்குது, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் பிள்ளை குட்டி குடும்பம் என்ற மட்டுமே கொண்டு போய்கிட்டா அது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு வச்சா அது ஒரு அறமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அப்போ எது எனக்கு ஒரு நிலையான ஒரு அறமிக்க ஒரு பார்வையை தருதுன்னா, குறைந்தபட்சம் ஒரு இலக்கை நீ நிர்ணயம் செய்திருக்க, அந்த இலக்கை நோக்கி உன்னாலான இடைவெளியில் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு தரிசனம் எப்படி கிடைச்சது, எப்படி செயல்படுத்தினாரோ நீ வாழக்கூடிய காலகட்டத்தில் உனக்கான ஒரு தரிசனத்தை கண்டடைவதற்கான ஒரு பாதையை நீ சமைச்சிக்க. அதுக்கு பிரமிழ் உதவுறார். அவருடைய கவிதைகளோ அவருடைய உரையாடல்களோ அவருடைய வாழ்க்கையோ அவரே வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த சுய வதைக்குள்ளான ஒரு வாழ்க்கையை என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு சமரசமற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறதா இருந்தால் இத்தகைய இடர்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதுக்கு நீ தயார்னா இந்த பக்கம் வா, இல்லை
நான் வந்துட்டு வெகுஜன மக்களுக்குள்ளே நான் நிற்கிறேன், எனக்கு நல்ல கார் வேணும், எனக்கு நல்ல பங்களா வேணும், அதை நோக்கி போகிறேன்னா நீ அந்த பக்கம் போயிடு, நீ இதுக்கான நபர் இல்லை. அப்போ எனக்கு குறைந்தபட்சம் ஒரு சாரமுள்ள வாழ்க்கையை நான் நடைபோடுவதற்கு, நான் என் மனதிற்கு உட்பட்டு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அதுபோல் நான் நடைபோடுறதுக்கு எனக்கு அது வரைக்குமான பிரமிழ், எனக்கு பெரிய தத்துவார்த்த தரிசனங்களை தராத ஒரு வெறும் படிமைகளை மட்டும் தந்த பிரமிழ் தங்கமுடைய வருகைக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு தத்துவ பார்வையை கொடுத்துருக்காரு. சில காலமாக நான் அதை நோக்கி நடைபோடுறதுக்கான சில வேலைகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு தங்கத்திற்கு நன்றி, என்னை ஆற்றுப்படுத்திய பிரமிழுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வாழ்த்துக்கள். தங்கவேல் என்று பல பெயர்களால் கூறப்படுகிற என்னது நண்பர் ஞானி, அவரும் கிட்டத்தட்ட ஒரு சமரசம் இல்லாமல் எப்படி பிரமிழ் சண்டையிட்டாரோ அதே போல தான் ஞானமும் தங்கமும் சண்டையிடுவார். தங்கம் ஒரு ஆகச்சிறந்த சினிமா விமர்சகர், இலக்கிய விமர்சகர். இந்த ஆவணப்பட முன்னோட்டம், இது ஒரு சிறிய முன்னோட்டம் தான். அவர் பிரமிழை கிட்டத்தட்ட எனக்கு ஞானம் ஒரு 25 வருடங்களாக எனக்கு நண்பர். நான் சினிமாவுக்கு வர துவங்கிய காலகட்டத்திலிருந்து எங்கள் முதல் சந்திப்பில் இருந்து இந்த நாள் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் பிரமிழை என் காதுகளில் ஒலிக்க செய்து கொண்டே இருக்கிறார். பிரமிழை பற்றி எனக்கு பிரமிப்பை ஊட்டி கொண்டே இருந்திருக்கிறார். பிரமிழை எனக்கு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். நான் 97 பிரமிழ் இறந்து விடுகிறார். நான் கிட்டத்தட்ட 2000 தான் சென்னைக்கே வருகிறேன். ஞானி பிரமிழ் கூட பயணித்திருக்கிறார், பழகியிருக்கிறார், உறவாடி இருக்கிறார். அதனால் அதை முழுமையாக அவரோட ஆவணப்படத்தில் அவர் பிரமிழோட உரையாடியது, பிரமிழை பற்றிய பிரமிழ் வைத்திருந்த ஞாபகங்கள், அவரோட இறுதி காலகட்டங்கள், அப்படி அத்தனையும் ஆவணப்படுத்துறதுக்காக ஒரு ஆகச்சிறந்த ஒரு தமிழில் வரப்போகிற ஒரு ஆவணப்படத்தை மெனக்கெட்டு செய்திருக்கிறார். இன்னும் அதற்காக பிரமிழுக்கு ஒரு சிலை கூட ஓவியர் மருது அவர்கள் நினைக்கிறேன், சந்துரு அவர் செய்திருக்கிறாரு. இப்படி பிரமிழுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும், பிரமிழ் நினைவிடத்தை ஒரு மிக முக்கியமான ஒரு இடமா, ஒரு தமிழ்நிலத்தில் தோன்றிய தமிழ்நிலம் தமிழர்களோட 2 நிலங்களும் தமிழ் நிலம் தான். அந்த தமிழ்நிலத்தில் தோன்றிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஒப்பற்ற ஒரு கலைஞனை, அவனை இந்த சமூகம் கொண்டாடாமல் இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரையில் இதில் அவர் எந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு ஒரு கேள்வி கூட ஆவணப்படத்தில் வருது. ஆனால் அவர் தமிழருக்கு சொந்தக்காரர். அவரோட படைப்புகளை தமிழ்நாடு நாட்டுடைமையாக்குவது, நம்ம அவ்வளோ பெரிய ஆகச்சிறந்த கலைஞனை நம்ம நம்மளுது என்று உரிமை கொண்டாடுறது நியாயமானது. ஏன்னா பிரமிழ் தமிழ்நாட்டோட குடியுரிமை பெற்றிருந்தார். அதனால் பிரமிழை நம்ம தான் கொண்டாடிக்கணும். அப்படி கொண்டாட மறந்தாலும் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களும் தன்னவர்களாக கொண்டாடிக்கணும். அவர் தமிழகத்தின் தேசிய கவியாக இருந்திருக்கிறாரு. தமிழீழ பிரச்சனைகளின் வலிய இரத்தத்தை, மக்கள் சிந்தின போராளி சிந்தின என்ன இரத்தத்தையும் உணர்ந்து இரத்தம் சொற்றும் அந்த உணர்வோட அவரோட பேனா மைகளில் நிரப்பி எழுதிய கவிதைகளிலும் அதை தங்கம் காட்சியாக, துண்டு காட்சிகளாக சேகரித்து நம்ம திரையிட்டதும் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. பிரமிழை தங்கத்தையும் நம்ம தமிழ் கலையுலகமும் எழுத்துலகமும் போற்றக்கூடிய, காவந்து பண்ணக்கூடிய ஒரு கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கதாக நான் நம்புகிறேன். அதனால் பிரமிழ் ஆவணப்படம் வந்தவுடன் பிரமிழை எவ்வளவு தூரம் கொண்டாடுவோமோ அதே அளவுக்கு தங்கத்தையும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.